வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரே வெப்சைட்டில் எப்படி வந்து லோகோ மற்றும் இன்ட்ரோ வீடியோ உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நேயர்கள் எப்படி வந்து நம்ம லோகோ மற்றும் இன்ட்ரோ உருவாக்குவது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் இது வந்து எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உருவாக்குவது, அதாவது இந்த லோகோ மற்றும் இன்ட்ரோ உருவாக்குவது மிக எளிமையாக உருவாக்க முடியும். அதை எப்படின்னு நாம் இப்போ பார்க்கலாம். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இதுவரை நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடும்பொழுது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுள் க்ரோமில் போய்ட்டு சர்ச்சில் வந்து ரெண்டர் ஃபாரஸ்ட் இன்ட்ரோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். அதில் வந்து பாருங்கள், ஃப்ரீ அனிமேஷன் அண்டு இன்ட்ரோ மேக்கர்ஸ், ஸ்லைட் ஷோ அண்டு வீடியோ கிரியேட்டர்னு இருக்குது பற்றியெல்லாம் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டர் ஃபாரஸ்ட் வெப்சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைன்இனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சைன்இனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்துட்டு அடுத்து உங்களுடைய மெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உள்ளே போகலாம். இப்போ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்குன்னு இருக்குது, அடுத்து இங்கே கூகுள்னு இருக்குது. ஒன்று ஃபேஸ்புக் ஐடியை கொடுத்து உள்ளே போகலாம், அல்லது நீங்கள் இந்த மாதிரி கூகுள் ஐடியையும் கொடுத்து உள்ளே போய்க்க முடியும். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் புதுசாக உள்ளே போகும்போது, நான் வந்து ஏற்கனவே செட் பண்ணுறதுனால எனக்கு இப்படி வருது. நீங்கள் புதுசாக வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சைன் அப்பே கொடுங்க. சைன் அப்பை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. சைன் அப்பை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுடைய நேமே கேட்கும். உங்களுடைய நேமை இங்கே கொடுத்துக்கிறங்க. அடுத்து இமெயில் ஐடியை இங்கே கொடுத்துக்கிறங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபேஸ்புக்கில் புரியலாம் அல்லது கூகுளில் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணிக்கணும். நான் இங்கே வந்து கூகுளில் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய நேமை கொடுத்துக்கிறணும். இங்கே வந்து மெயில் ஐடியை கொடுத்துட்டு அந்த மெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டை இங்கே கொடுங்க. அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மறுபடியும் இங்கே கொடுத்துட்டு அப்புறம் தான் பாருங்கள், ஐ அக்ரி டு ரெண்டர் ஃபாரஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டு சைன் அப்பை கிளிக் பண்ணுங்கள். சைன் அப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஐடி வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெளியில் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் இந்த ரெண்டர் ஃபாரஸ்ட் இதுக்குள்ளார வந்தீங்க அப்படின்னா வெப்சைட் வந்து இந்த மாதிரி வரும். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே நான் ரிஜிஸ்டர் பண்ணதுனால என்னுடைய நேம் வருது. இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே வந்துடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ இங்கே லோகோவும் கிரியேட் பண்ண முடியும், இன்ட்ரோவும் கிரியேட் பண்ணிக்கிற முடியும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதாவது இந்த இதை பொறுத்த மட்டும், இந்த வெப்சைட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான லோகோவே உருவாக்கிக்கிற முடியும். அதே மாதிரி உங்கள் வீடியோவுக்கு தேவையான ஒரு இன்ட்ரோவையும் நம்ம இங்கே உருவாக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லோகோவை உருவாக்கணுமா என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பதிலாக மேக் லோகோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், க்ரியேட் நவ் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் க்ரியேட்டிங் நவ் அப்படிங்கிற ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் நேம் இங்கே கொடுத்துக்கிறோங்க. டேக் லைன் தேவை அப்படின்னா இங்கே கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா அது ஆப்ஷனல் விட்டுருங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து I want a logo for my YouTube channel. I imagine to be a computer with a nice text. அந்த மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய சேனலுக்கு தகுந்த மாதிரி தேவையான டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லோகோ ஸ்டைல்ஸ் வரும். இதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல்ஸ் தேவையோ அதே நம்ம சூஸ் பண்ணிக்கணும்.
இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இருக்கு பாருங்க நிமேட்டிக் அல்பபெட்டிக்கல் இருக்குல்ல, நான் இதே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து நிறையா லோகோஸ் வரும். இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய லோகோஸ் இருக்கும். இதில் எது தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே டிசைன் சைடில் வரும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்துருக்கு பாருங்கள். இதில் உங்களுக்கு எந்த லோகோ தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த லோகோவை சூஸ் பண்ணுறேன். இதை சூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பாருங்கள் எடிட் அண்டு டவுன்லோடு, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லோகோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வருது. இப்போ இதில் நீங்கள் இந்த உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து தேவையான அளவுக்கு மாற்றிங்கன்னா மாற்றிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். இந்த கலர் உங்களுக்கு மாற்றினாலும் நம்ம மாற்ற முடியும். டெக்ஸ்ட்டை மாற்றினாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டை மாற்றணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த இருக்கு பாருங்கள் டெக்ஸ்ட்டு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாண்ட் ஸ்டைல் வரும். இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கினா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே அது மாறிக்கிறோம். அது நிறையா இருக்குது. இதில் எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கிறோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு இதை வச்சுக்கலாம். அடுத்து அதேமாதிரி தான் டேக் லைன் இருக்குது பற்றியெல்லாம், இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணுறோன்னு நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு இந்த இருக்கு பாருங்கள், இந்த கலர் மாற்றணும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அங்கே இந்த கலரில் சூஸ் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே டிசைன் மாறும். இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கிறோங்க. இதில் 2 மோடு நீங்கள் ஒன்று இந்த மாதிரி மோக்கப் மோடில் வச்சுக்கலாம், அல்லது கேன்வாஸ் மோடுக்கும் வச்சுக்கலாம். அதில் எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நமக்கு இந்த மோடு வேணும் அப்படின்னா அந்த பற்றிலாம் அதை சூஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ கேன்வாஸ் மோடில் நமக்கு இது போதும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த இருக்கு பாருங்கள் டவுன்லோடை கொடுங்க. இப்போது டவுன்லோட் கொடுத்தீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது ஃப்ரீ இருக்குது, பேசிக் இருக்குது, வெக்டார் லோகோ இருக்குது, ப்ரீமியம் லோகோ இருக்குது. இந்த ஃப்ரீ லோகோவில் நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஃப்ரீயாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அமௌண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹை குவாலிட்டியில் கிடைக்கும், கமர்ஷியல் யூஸுக்கும் பயன்படுத்த முடியும். அதேமாரி வெக்டார் லோகோ கொடுத்தீங்கன்னா அதில் வந்து வெக்டார் HVC ஃபைல் கிடைக்கும், ஹை குவாலிட்டி PNC இருக்கும், கமர்ஷியல் யூஸுக்கு பயன்படுத்தலாம். அதே ப்ரீமியம் லோகோனாக்க ஹை குவாலிட்டி PNC இருக்கும், கமர்ஷியல் பண்ணலாம், வெக்டார் ஃபைல்ஸ் இருக்கும், 8 லோகோ வேரியேஷன் கிடைக்கும், 20+ லோகோ மார்க்அப்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் மீடியா பேக்கு, பிராண்ட் கைட்லைன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு கூட போகும். நமக்கு ஃப்ரீயே போதும், நான் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நமக்கு டவுன்லோட் ஆகுது. இப்போ நம்ம ஃப்ரீயாக தான் டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம், அதனால் நான் அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு.
நான் டவுன்லோட் ஆன அந்த லோகோவை வந்து மை லோகோ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் கொண்டு வந்து போட்டிருக்கேன். அது ஃப்ரீ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த லோகோ. ஓகேயா, இது அப்படியே இருக்குது. நம்ம லோகோ தயார் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பற்றியெல்லாம் லோகோ எடுத்து க்ரியேட் வீடியோன்ற பற்றியெல்லாம் இதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து வீடியோ டெம்ப்ளேட்ஸ் டு ஃபிட் ஃபார் யூ நீட்ஸ்னு கடை. அதாவது இப்போ நீங்கள் க்ரியேட் வீடியோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா க்ரியேட் வீடியோவை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ டெம்ப்ளேட்ஸ் டு ஃபிட் யுவர் நீட்ஸ் அப்படின்னு வருது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பயன்படுத்தலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதாக இருக்குது பாருங்கள், ஒன்று வர்ச்சுவல் ரியாலிட்டி லோகோ ரிவீல்னு இருக்குது பற்றியெல்லாம். நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் நவ் அப்படின்னு இருக்குது. அந்த க்ரியேட் நவை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் நவ்னு வந்திருக்கும். இப்போ இங்கே வந்து நீங்கள் ப்ரீவியூ வேணால் இந்த இருக்குதுல இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியூ கிடைக்கும். ப்ரீவியூ நமக்கு இப்படி தான் கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ரியேட் நவ்ங்கிறத கிளிக் பண்ணுறோம். இப்போ லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துக்கு நம்ம உருவாக்கின லோகோவை கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள், ஆடுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்கு பாருங்கள் அப்லோட், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம ஏற்கனவே உருவாக்கணும்ல ஒரு லோகோ, அந்த லோகோவை இங்கே கொண்டு போகிறோம். இந்த லோகோவை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அது இங்கே வந்துடும். இது வந்ததுக்கு பிறகு இதில் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த ஃபில்லை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வேணும் அப்படின்னா அந்த இருக்கு பாருங்கள் ஃபிட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிரும். இது வந்து ஃபில்டருக்கு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் உங்களுக்கு இது நார்மலாக உள்ளது, வேறு எதுவும் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி அங்கே கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அது இங்கே வந்துடும். இங்கே நான் அப்ளை ஏற்கனவே உள்ளதை வச்சுக்கிறேன், அதனால் இங்கே அப்ளை கொடுக்குறேன். இப்போ இந்த டிசைன் தான் நமக்கு வரும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ டன்னை கிளிக் பண்ணுறோம். இப்போ இங்கே டன்னை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்து இதில் பாருங்கள் இந்த ஸ்டைல், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டைல்ஸ் இருக்குது. இதில் எந்த ஸ்டைல் உங்களுக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது எல்லோ அல்லது ப்ளூ. நான் வந்து இந்த டிசைன் ரோஸ் இருக்குது பற்றியா, இதை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து மியூசிக், இந்த மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். மியூசிக்கில் போய்ட்டு உங்களுக்கு எந்த மியூசிக் இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மியூசிக் ப்ளே ஆகும். நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கலாம். மியூசிக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோல்க் மியூசிக் இருக்குது, ராக் இருக்குது, ஃபங்க் இருக்குது, அப்பீட் இருக்குது. இதில் எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எங்கிட்ட சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோல்கில் அமெரிக்கன் கண்ட்ரின்னு இருக்குது பற்றியெல்லாம் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து ப்ரீவியூ பார்ப்போம். இந்த ப்ரீவியூவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து ஹெச்டி எக்ஸ்போர்ட் வேணால் இதை கிளிக் பண்ணணும். நமக்கு அது வேண்டாம், அது பணம் கட்டணும். அதனால்
இந்த ஃப்ரீ ப்ரீவியூ இதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆகுது. இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இன்ட்ரோ வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ குவாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து மேலே டாப்பில் இருக்க தான் ஃப்ரீ. மற்றெல்லாம் நீங்கள் பயன்படுத்த போனால் நமக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மேலே உள்ளதை அப்படியே வச்சுக்கிட்டு ப்ரீவியூ வேணால் கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரிவியூ பார்த்தோம். இப்போ இது ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம். நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும் தான் இருக்கு பாருங்கள், பேக் டு எடிட்டிங். இதை கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டு மறுபடியும் எடிட் பண்ணி தேவையான இன்ட்ரோவை நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ நான் எனக்கு இது இப்படியே இருக்கட்டும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ டவுன்லோடு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோடு ஆகுது. டவுன்லோட் ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம லோகோ இங்கே இருக்குது. அடுத்ததாக இன்ட்ரோ வீடியோவும் இங்கே இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய யூடியூப் வீடியோவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இன்ட்ரோவை கொண்டு போய் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். எப்போ தேவையோ அப்போ கொண்டு போய் நீங்கள் உங்கள் வீடியோவில் இதை இணைச்சிக்கலாம். இப்போ நம்ம அதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே நேர்களே, நம்ம வந்து இப்போ எப்படி ஒரு லோகோ எப்படி உருவாக்குறது, எப்படி ஒரு அதிலே இன்ட்ரோ வீடியோ எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க, அல்லது என்னுடைய வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு எழுதுங்க. மீண்டும் இதுபோன்ற மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.